அன்புமணி தனிக்கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என பாமக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மருத்துவமனையில் உடல் செக்கப்பிற்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வலிய சென்று தான் சேர்ந்ததாகவும் அப்போது எந்த குறையும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள். புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை தவிர எல்லா கட்சியினரும் தன்னிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது தான் ஐசியூவில் இல்லை, ஐசியூ வார்டுக்கும் போகவில்லை என்று கூறினார். ஐயாவிற்கு ஏதாச்சும் ஆகிவிட்டது என்றால் சும்மா விடமாட்டேன், வேடிக்கை பார்க்க மாட்டேன், ஐயாவை வைத்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்கு பதிலளி அளித்த ராமதாஸ், படிக்காத மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என ஏற்கனவே நிர்வாக குழு கூட்டத்தில் கூறினேன். அன்புமணியின் பேச்சு மூலம் இப்பவும் தெரிய வருகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விரைவில் குணமடைய வேண்டுமென கட்சி தலைவர்கள் வாழ்த்து கூறியது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், தொற்று ஆகிற அளவிற்கு எனக்கு வியாதி இல்லை என தெரிவித்தார். பாமகவை தோற்றுவிட்டது அதற்கு சொந்தக்காரன், தன் வியர்வையை சிந்தி இயக்கத்தை வளர்த்தேன். அந்த கட்சி என்னுடைய கட்சி என அன்புமணி கூறக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் சந்திப்போம். கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என தனக்கு தெரியாது. பாமக கட்சிக்கும் கொடிக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்புமணி தனிக்கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் இருக்கும் என கூறினார். பாமக கட்சி கொடி, கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய பெயரின் தலைப்பெழுத்தினை மட்டுமே அன்புமணி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனி மனித உழைப்பினால் 96,000 கிராமங்களுக்கு சென்று காடு மேடு அலைந்து திரிந்து உருவாக்கப்பட்டது. பாமக தனி கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். திரும்பவும் கூறிக்கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பாமக சட்டப்பேரவைத் தலைவர் அரசு கொறடாவை மாற்ற முடியாது, சபாநாயகர் மட்டுமே செய்ய முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பார்கள். பிற கட்சியில் உள்ளவர்கள் தந்தையும் தாயையும் காப்பாற்ற மகனாக அன்புமணி உள்ளதாக தெரிவிக்கும் கருத்தாக உள்ளதாக கூறினார். மேலும் டிசம்பரில் பொதுக்குழு கூடும், அதில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும். இந்த முறை கூட்டணி முடிவு சரியாக இருக்கும் என ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தலைமை நிலை செயலர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.